நேற்று தாவேக கட்சியுடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாமா? குறிப்பா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ இது தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா திமுகலையும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி வரவை விட செலவு தான் அதிகமாக போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு தடையும் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பற்றாக்குறை பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வரலாறு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா வெள்ளரிக்கைன்னு சொல்லிட்டு 13 லட்சம் கோடி கடல் இருக்குது கடந்த 5 வருஷத்துல எடுத்த தரவுகள் இருந்து அப்படின்னு சொல்றீங்க. சரி, 5 லட்சம் கோடி இருக்குது, தமிழ்நாட்டுல வருவாய் பற்றாக்குறையா இருக்குது, உற்பத்தி அதே போல ஏற்றுமதி இறக்குமதி இதனுடைய கணக்கு என்ன, ஜிடிபி இதனுடைய கணிப்பு என்ன, இதெல்லாம் வச்சுதானே ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இது உங்களுக்கு தெரியாதா வில்சன்? ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. இப்போ பற்றாக்குறைன்னு சொல்லிட்டீங்க, இந்த பற்றாக்குறை எங்கிருந்து ப்ரோ ஈடுகட்டுவீங்க? கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஏற்கனவே அரசாங்கத்தே பற்றாக்குறையா இருக்குது, மக்கள்கிட்டயும் வாங்குற சக்தி இல்லை, ஏற்கனவே வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது, அவங்க வேலைக்கு போனாலும் அந்த சம்பளத்தை வச்சு பசங்களை படிக்க வைக்க முடியல, குடும்பம் நடத்த முடியல, கந்து வட்டிக்கு வாங்குறாங்க, வார வட்டிக்கு வாங்குறாங்க, தண்டல் வாங்குறாங்க. மக்களுடைய நிலைமையும் இப்படி வட்டிக்கு வாங்கி தான் குடும்பம் நடத்துற நிலைமை இருக்குது. கவர்மெண்ட்லயே நீங்க கடன் வாங்கி தான் கவர்மெண்ட் நடத்துற மாதிரி இருக்குது. அப்போ இந்த பற்றாக்குறைய எப்படி ஈடு சொல்லுவீங்க? நீங்க சொல்லிக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் மேல 1,28,000 ரூபாய் ஒவ்வொரு தலைமையிலையும் கடன் இருக்குதுன்னு சொல்றீங்க. இந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? உங்க முதல்வர் ப்ரோ விஜய் ப்ரோ என்ன சொல்லி அனுப்புனாரு? இந்த கடனை எப்படி அடைக்கலாம், இது எப்படி அடைக்க போறோம், இதன் மூலமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க போறோம்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா சொல்லி அனுப்புனாரா? ஏதாவது ஆலோசனை சொல்லி அனுப்புனாரா? அப்படி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா நீங்க தமிழ் படிக்கும் போதே தப்பு தப்பா படிக்கிறீங்க, அந்த தமிழ் வார்த்தையை உச்சரிப்பே உங்களுக்கு வரமாட்டேங்குது. 8 கோடி மக்கள் உங்களை நம்பிதான் இருக்குது. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வருவாய் நிதி வருவாயும் உங்ககிட்ட தான் இருக்குது, உங்க கையில ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது எப்படி ப்ரோ? தமிழ் இழிவுபடுத்துற மாதிரி இல்லை ப்ரோ, தமிழை ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறீங்க ப்ரோ. இப்போ சொல்லுங்க ப்ரோ, இப்போ தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு ப்ரோ, நீங்க எங்க இருந்து செலவு ஈடு கட்ட போறீங்க? 2 வழிதான் இருக்கு. தமிழ்நாட்டுல யாருகிட்ட பணம் இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தா தமிழ்நாட்டுல ஒப்பந்தன்ற பேர்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய கார்பரேட் முதலாளிகிட்ட தான் பணம் இருக்கு. கோடி கோடியா வச்சிருக்கிறோம், கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க, கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு தேர்தல் பத்தன்ற பேர்ல கட்சிகளுக்கு சில ஆயிரம் கோடிகளே வாரி வாரி கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்குது. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அதிகாரிகள், உயர் மட்டத்துல இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் ஊழல் முறைகேடுல அவங்க சில சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்குது, சொத்து இருக்குது. அப்போ ஏற்கனவே ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்கள் தலைமையில முழக்க அரைக்க போறீங்களா, இல்ல இந்த கார்பரேட் முதலாளிகிட்டையும் அதிகாரிகள் சேர்த்து வச்சுக்கிற சொத்தையும் அவங்க கிட்ட பறிச்சு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறீங்களா, இல்ல இந்த 13 லட்சம் கோடிய கடன் அடைக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு திட்டம் இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க ப்ரோ, பதில் சொல்லுங்க. அப்போ இந்த திட்டத்தோட தான் நீங்க வெள்ளை அறிக்கை விடணும். சும்மா நானும் வெள்ளை அறிக்கை விட்டு திமுக மேல பழிய போட்டு மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க. சாதாரண கூலி விவசாயி கூட இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு, தெளிவா இருக்கிறாரு. ஆனா நீங்க தெளிவா முன்வைக்கணும். ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்கன்னா சரி, மத்திய அரசு பெட்ரோல் டீசல் 100% வரி போட்டு காலங்காலமா கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க, கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யறாங்க. அந்த கொள்ளடிக்கிற பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க நிதியா. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரியில கொண்டு வருவேன் அப்படின்னு மோடியை நிர்பந்திக்கிறவன், நான் மோடி கிட்ட பேசுவேன், மோடி கிட்ட பேசி நான் எப்படியா இதை மாத்துவேன்னு சொல்லி ஏதாவது உங்ககிட்ட திட்டம் இருக்குதா அப்படின்னா சொல்லுங்க, அது மாற்றம். இப்படி இருக்கப்பட்டவங்க கிட்ட புடுங்கி இல்லாத மக்களுக்கு சேவை செய்யறது, அதுதான் மாற்றம். இப்படி ஏதாவது உங்ககிட்ட திட்டம் இருக்கா? இல்ல, இதுவரை நீங்க அறிவிக்கல. அதே போல நீங்க சில இலவசங்களும் அறிவிச்சிருங்க. யோசிச்சு பாருங்க. 6 சிலிண்டர் ஆண்டுக்குன்னு சொல்லிக்கிறீங்க. பெண்களுக்கு இலவச
பேருந்துன்னு சொல்லிக்கிறீங்க, மாமன் சீருன்னு சொல்லிக்கிறீங்க, அண்ணன் சீருன்னு சொல்லிக்கிறீங்க. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு உரிமை தொகை 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பெண்கள் உரிமை தொகை 2700 சொல்லிக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் எங்க போய் ப்ரோ நீங்க வந்து சமாளிப்பீங்க? இப்ப நீங்க அறிவிச்சுக்கிற இந்த இலவசங்கள் கவர்ச்சி அறிவிப்புகளுக்கு ஏற்கனவே 13 லட்சம் கோடி கடல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எங்க போயிட்டு காசை வாங்கிட்டு வந்து இந்த இலவசங்களை கொடுப்பீங்க? உங்க வெள்ளரிக்கையில இப்படி ஒரு திட்டம் நாங்க வச்சுக்கிறோம் சொல்லலாம் இல்ல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்ககிட்ட திட்டம் இருக்கா அப்படி? இல்ல உங்க முதல்வர் அப்படி ஏதாவது திட்டம் ரகசியமா வச்சிருக்காரா விஜய்? சொல்லுங்க. அப்போ ஒரு வெள்ளை அறிக்கை விடுறீங்க அப்படின்னா 8 கோடி மக்களுக்கு அது பலன் அளிக்கக்கூடியதா இருக்கணும். 8 கோடி மக்கள் வந்து அந்த மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். உங்களுக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கணும். அப்படி ஏதாவது உங்க வெள்ளை அறிக்கையில் இருக்கா? இல்லையே. அப்போ ஒரு வெள்ளை அறிக்கைன்ற பேர்ல 8 கோடி மக்களை ஏமாத்திட்டு பழைய திமுக மேல போட்டு எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம், இந்த 5 வருஷத்தை எப்படியாவது ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. யாரெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டு உங்களை நிதி அமைச்சரா கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்களோ அவங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. தமிழகத்துல வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படின்னா தரமான வளமான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவிக்கணும். அப்படி வந்து கொண்டாந்து முன்வைக்கணும் தார்மீகமா. அப்படி இல்லை என்றால் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் கொடுப்பார்கள், தண்டனை கொடுப்பார்கள் என்பதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.